எசேக்கியேல் 41 அதிகாரம் வசனம் 1 முதல் 26. Ezekiel chapter 41 verse 1 to 26. Verse 1. பின்பு அவர் என்னை தேவாலயத்திற்கு அழைத்து கொண்டு போய் தூண் ஆதாரங்களையே இந்த புறத்திலும் 6 முழு அகலமும் அந்த புறத்திலும் 6 முழு அகலமும் அளந்தார். அது வாசஸ்தலத்தின் அகலம் அளவும். Afterward he forgot made you this temple and measured the first 6 cubits and broad, and the one side, and 6 cubits and broad, and the another side, which was and this branch of this tabernacle. வசனம் 2. வாசல் நடையின் அகலமும் 10 முழம். வாசல் நடையின் பக்கங்கள் இந்த புறத்தில் 5 முழம் அந்த புறத்தில் 5 முழமாயிருந்தது. அதன் நீளத்தை 40 முழமும் அகலத்தை 20 முழமாய் அளந்தார். And the breadth of the door was 10 cubits, and the side of the door were 5 cubits, and the one side and the 5 cubits, and the other side, and he measured length thereof 40 cubits, and the breadth 20 cubits. ஆசனம் 3. பின்பு அவர் உள்ளே போய் வாசல் நடையின் தூண் ஆதாரங்களை 2 முழமாகவும் வாசல் நடை 6 முழமாகவும் வாசல் நடையின் அகலத்தை 7 முழமாகவும் அளந்தார். Then when he inward hand measured the post of this door 2 cubits, and the doors 6 cubits, and the breadth of the doors 7 cubits. வசனம் 4. பின்பு அவர் தேவாலயத்தின் பின்புறத்திலே அதன் நீளத்தையும் 20 முழமாகவும் அதன் அகலத்தை 20 முழமாகவும் அளந்து என்னை நோக்கி இது மகா பரிசுத்த ஸ்தலம் என்றார். So he and measured the length and thereof and 20 cubits, and the breadth 20 cubits before this temple, and said unto me, and this the most holy place. வசனம் 5. பின்பு அவர் ஆலயத்தின் சுவரை 6 முழமாகவும் ஆலயத்தை சுற்றிலும் இருந்த சுற்று கட்டிடங்களுடைய அகலத்தை 4 முழமாகவும் அளந்தார். After he measured the wall of the house 6 cubits, and the breadth of the every side, and chambers 4 cubits around about the house of the every side. வசனம் 6. இந்த சுற்று கட்டுகள் பக்க கட்டின் மேல் பக்க கட்டண வரிசைகளில் 33 இருந்தது. அவைகள் ஆலயத்தினே சுவர்கள் ஊன்றி இராமல் சுற்றுக்கட்டுகளுக்காக சுற்றிலும் அவைகள் சுற்று ஊன்றும்படிக்கு ஆலயத்திற்கு அடுத்திருந்த ஒட்டு சுவர்களை பாய்ந்திருந்தது. And the side and chambers were and there once over the other, and there and in the other, and they entered into the wall which was of this house of all the side and chambers around about, that they and might have hold, but they had not an hole in the wall of this house. அதனமேல் உயர சுற்றிலும் சுற்றுக்கட்டுகளுக்கு அகலமும் அதிகமாயிருந்தது. ஆலயத்தை சுற்றிலும் உயர ஆலயத்தை சுற்றிலும் சுற்றி அகல வர அதிகமாயிருந்தது. ஆதலால் இவ்விதமாக கீழ் நிலையிலிருந்து நடுநிலையாய் மேல் நிலைக்கு ஏறும் வழியாயிருந்தது. About the walls and the lingering and winding upward to the side and chambers for this building
about of this house went stir upward and around about the house. Therefore the breadth of the house was and still upward, and so increased from the lowest chamber to this highest by the most. வசனம் 8. மாளிகைக்கு சுற்றிலும் இருந்த உயரத்தையே பார்த்தேன். சுற்று கட்டுகளில் அஸ்திபாரங்கள் 6 பெரிய முழம் கொண்ட ஒரு முழங்கோலின் உயரமாயிருந்தது. I saw also these I have the house around about the foundations of the said chambers were a fall around rid of 6 great cavities. வசனம் 9. புறம்பே சுற்று கட்டுக்கு இருந்த சுவரின் அகலமும் 5 முழமாயிருந்தது. ஆலயத்திற்கு இருக்கும் சுற்றுக்கட்டுகளின் மாளிகையிலே வெறுமையாயும் விட்டு இருந்த இடங்களும் அப்படியே இருந்தது. The takings of the wall which was for the side and chambers without was 5 cubits, and that which was left was the place of the side chambers that were within. வசனம் 10. ஆலயத்தை சுற்றிலும் அறை வீடுகளும் நடுவாக இருந்தது. விசாலமாய் 20 முழமாயிருந்தது. And between these chambers was in the wilderness of 20 cubits around about the house of every side. வசனம் 11. சுற்றுக்கட்டுகளுடைய வாசல் நடைகள் வெறுமையாய் விட்டிருந்த இடங்கள் இருந்தது. ஒரு வாசல் நடை வடக்கையும் ஒரு வாசல் நடை தெற்கையும் இருந்தது. வெறுமையாயும் விட்டிருந்த இடங்களின் விசாலம் சுற்றிலும் இருந்தது, முழுமாயிருந்தது. And the doors of this side and chambers were and through a place that wasn't left once at the door through the north, and another doors toward the south, and the broad place that wasn't left wasn't 5 cubits around about. வசனம் 12. மேற்திசையிலே பிரதியோகமான இடத்திற்கு முன் இருந்த மாளிகை மற்றும் அகலமும் 70 முழும். மாளிகையினுடைய சுவரின் அகலமும் சுற்றிலும் 5 முழு, அதனுடைய நீளம் 90 முழுமாயிருந்தது. Now the building that wasn't before the separate place at the end toward the west and wasn't 17 cubits above, and this wall of this building was 5 cubits thick around about, and the longest thereof 19 cubits. வசனம் 13. அவர் ஆலயத்தை 100 முழு நீளமாகவும் பிரத்யோகமான இடத்தையும் மாளிகைகளையும் அதன் சுவர்களையும் 100 முழு நீளமாகவும் அளந்தார். So he measured this house and 100 cubits long, and the separate place, and the building with the walls whereof and 100 cubits long. வசனம் 14. ஆலயத்தின் முட்புறமும் கிழக்கு எதிரான பிரத்தியோகமான இடமும் இருந்தது. அகலமும் 100 முழுமாயிருந்தது. Also the breadth of the face of the house and of the separate place toward the east 100 cubits. வசனம் 15. பிரத்தியோகமான இடத்தின் பின்புறமாக அதற்கு எதிரே இருந்த மாளிகையின் நீளத்தையும் அதற்கு இந்த புறத்திலும் அந்த புறத்திலும் இருந்த நடை கவனங்களையும் அளந்தார். உள்ளான தேவாலயமும் முற்றத்தின் மண்டபங்களும் உட்பட்ட 100 முழுமாயிருந்தது. And he measured this longest of the building over the against the separate place which was and behind it, and the glorious thereof, and the one side, and
and the other side, 100 cubits with the inner temple and the approach of this court. The courts. வசனம் 16 வாசப்படிக்கு ஒடுக்கமான ஜன்னல்களும் 3 பக்கங்களிலும் சுற்றிலும் வாசல்களுக்கு எதிரான நடைகளும் சுற்றிலும் தரை துவங்கி ஜன்னல்களும் மட்டுமாக பலகை அடித்திருந்தது, ஜன்னல்களால் மூடப்பட்டு இருந்தது. The door posts and the narrow windows and the glares round about and the 3 straws over against the doors, clad with wood round about, and from these grounds up to the windows, and the windows were uncovered. வசனம் 17 வாசல் மேலே துவங்கி ஆலயத்தின் உட்புறமும் வெளிப்புறமும் சுற்றிலும் சுவரின் உட்புறமும் வெளிப்புறமும் எல்லா அளவிட்டு இருந்தது. To that above the doors, even unto the inner house, and without and by all the wall around about, within and without by the measure. வசனம் 18 கேருபீன்களும் பெர்சி மரங்களும் சித்திரக்கப்பட்டு இருந்தது. கேருபீனுக்கும் நடுவாக ஒவ்வொரு கேருபீனுக்கும் 2 முழு முகமும் இருந்தது. And it was made with the cherubims and plum trees, so that plum trees was but when a cherub and every cherubs had unto the face. வசனம் 19 பேச்சு மரத்திற்கு இந்த அண்டையில் மனுஷ முகமும் பேச்சு மரத்திற்கு அந்த அண்டையில் சிங்க முகமும் இருந்தது. இப்படியே ஆலயத்தை சுற்றிலும் செய்திருந்தது. So that the face of a man and towards the plum trees and the one side, and the face of the young lions toward the plum trees and the other side. It wasn't made unto all the house of round about. வசனம் 20 தரை துவங்கி வாசலின் மேற்புறம் மட்டும் தேவாலயத்தின் சுவரிலும் கேருபீன்களும் பேச்சு மரங்களும் சித்தரிக்கப்பட்டிருந்தது. From the grounds unto the above these doors were, and the cherubims and the plum trees are made, and the walls of this temple. வசனம் 21 தேவாலயத்தின் கதவு நிலைகள் சதுரமும் பரிசுத்த ஸ்தலங்களுடைய முகப்பின் உருவமும் அந்த உருவத்திற்கு சரியாக இருந்தது. The posts of this temple were inscribed, and the first of the sanctuaries, the apparatus have the ones as this apparatus of the other. வசனம் 22 மரத்தினால் செய்யப்பட்ட பலிபீடத்தின் உயரம் 3 முழமும் அதன் நீளம் 2 முழமாய் இருந்தது. அதன் கோடிகளும் அதன் விளம்புகளும் அதன் பக்கங்களும் மரத்தினாலே செய்யப்பட்டிருந்தது. அவர் என்னையே நோக்கி, இது கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கிற பீடம் என்கிறார். The altar of the wood was on the cubits high, and the longest thereof 2 cubits, and the corner thereof, and the longest thereof, and the walls thereof were of the wood. And he said unto me, This is the table that is and before the Lord. வசனம் 23 தேவாலயத்திற்கு பரிசுத்த ஸ்தலத்திற்கும் 2 வாசல்களும், and the temple and the sanctuary had 2 doors. வசனம் 24 வாசலுக்கு மடக்கு கதவுகளாகிய 2 கதவுகளும் இருந்தது. வாசலுக்கு 2 கதவுகளும் மற்ற வாசலுக்கு 2 கதவுகளும் இருந்தது. And the doors had 2 leaves apex, 2 turning leaves, 2 leaves for this one's doors, and 2 leaves for the other doors. வசனம் 25 சுவர்களில் சித்திரக்கப்பட்டிருந்தது போல் ஆலயத்தினுடைய கதவுகளிலும் கேருபீன்களும் பேர்ச்சி மரங்களும் சித்தரிக்கப்பட்டு இருந்தது. புறம்பே மண்டபத்தின் முன்பாக உத்திரங்கள் வைத்திருந்தது. And the iron made and the
and those are the temple, cherubims, and the plum trees, and like as were made upon these walls. And there were antique planks upon the face of this porch without. வசனம் 26. மண்டபத்தின் பக்கங்கள் இந்த புறத்திலும் அந்த புறத்திலும் ஆலயத்தின் மற்ற சுற்றுக்கட்டுகளிலும் ஒடுக்கமான ஜன்னல்களும் சித்தரிக்கப்பட்ட பேச்சு மரங்களும் உத்தரங்களும் இருந்தது. And there were the narrows and windows and the plum trees and the one side and the another side and the of this porch and upon the side and chambers of this house and take lengths. Allah.